ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். அண்ட் குடு கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஸ்ரீமஞ்சு விலாக் சார்பாக எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தா வழி பிறக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கேட்டுட்டு இருந்தது, ஆசைப்பட்டுட்டு இருந்தது, இல்லாட்டா ஏதாச்சும் நோய் நொடி என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் தை பிறந்த உடனே அது எல்லாமே சரியாகும். எல்லோரும் நல்லா இருப்போம், எப்போதுமே நல்லா இருப்போம். ஸோ இன்றைக்கி காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். எதுக்குன்னா நைட் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறப்பவே நைட் 1 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் போய் படுத்ததுனாலேயே தெரியல, செம்ம டயர்டாக இருந்தது. அதனால் காலையில் ஒரு 7:15 அந்த டைமில் தான் எழுந்திரிச்சேன். ஏன்னா நைட்டே நான் நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கான பானையில் எல்லாமே ரெடி பண்ணி டேபிள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போனேன். அதனால் நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே இப்போ பாப்பாங்களும் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகணுமா, அவங்களோட லஞ்ச் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ ஸ்ரீதர் டுகு குடுவை ரெடி பண்ணிகிட்ருக்கிறாரு. அண்ட் நான் நம்ம ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வீட்டு வாசலில் நம்ம தமிழ்நாட்டில் போடுற மாதிரி எங்கள் வீட்டு வாசலில் பொங்கல் போட்டிருந்தேன். ஆனால் இப்போல்லாம் ரொம்ப குளிருங்க. இன்றைக்கி காலையிலலாம் -4 டிகிரி என்னமோ இருக்குது. வெளியில் போயிட்டு கோலம் போட்டு வர்றதுக்குள்ளாடியே அவ்வளோ கிடுக்கிடுன்னு ஆடிடுச்சு. அதில் எங்கே கொண்டு போய் வெளியே பொங்கல் போடுறது? அதனால் வீட்டுக்குள்ளாடியே நம்ம கேஸ் ஸ்டாப்பில் தான் நம்ம பொங்கல் போட போகிறோம். நான் எப்போதுமே பொங்கலுக்கு 1/2 கப்பு, ரொம்பலாம் எங்களுக்கு செலவாகாது. ஸோ நான் வச்சுருக்கிறேன்ல அந்த வெண்கல பானையில் நான் 1/2 கப்பு அரிசி, அதில் 1/2 கப்பு பாசிப்பருப்பு அண்ட் கொஞ்சமாக பேருக்கு கொஞ்சமாக சன்னா தால் கடலைப்பருப்பு மட்டும் ஒரு 4-5 போட்டுப்பேன். ஸோ முதல்ல கழுவுற தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு 2வது 3வது கழுவுற அந்த தண்ணி, அரிசி இந்த தண்ணியெல்லாம் இருக்கும் பாருங்கள், அதை எடுத்து வச்சுருப்பேன். அதுதான் நம்ம பொங்கல் பானையில் ஊற்ற போகிறோம். பாலோடையே சேர்த்து அதுதான் பண்ண போகிறோம். காலையிலே அம்மாவும் கூப்பிட்டாங்க. அம்மா அப்பா அவங்கெல்லாம் அட்லாண்டாவில் தானே இருக்கிறாங்க. அவங்களும் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டாங்க போல். அம்மா காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நானும் விஷஸ் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நாங்களும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோலம் போடுறதுக்குன்னு போயிட்டேன். வெளியில் கால் தரையில் நிற்கவே முடியல. தண்ணி கூட எனக்கு தெளிக்க முடியல. தெளிக்கிற தண்ணி எல்லாம் கூட அவ்வளோ ஃப்ரீஸ். நான் இத்தனைக்கும் ஹாட் வாட்டர் தான் கையில் எடுத்துகிட்டும் போனேன். அதையுமே வெளியில் போனோடனே டக்குன்னு அந்த குளிருக்கு என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல. சடசடன்னு கோலம்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக பேருக்கு கலர் பொடி போடணுமே, அதையும் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ டுகு குட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க உடனே கலர் பொடியை கையில் வாங்கிடுவாங்க. நாங்கள் தான் போடணும்பாங்க. அதனால் எனக்கு அவங்க மேலேருந்து இங்கே கீழே இறங்குறதுக்குள்ளாடி நம்ம போட்டுட்டு இதுலேருந்து வெக்கேட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே கடன்னு போட்டுட்ருந்தேன். Now the caboose is Matt. It used to be Alice. Oh, now it's Matt. Now it's Matt. No. Maybe I'll just. Wait. Can I put it? Never mind. In 8:40, I will leave. It's 8:30. ஸோ குழந்தைங்களோட ஸ்கூல் பஸ் இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸில் வந்துடும். எனக்கு என்னென்னா, எங்கள் வீட்டில் என்ன ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணாலும் எங்களோட குழந்தைங்க அட்லீஸ்ட் அதை பார்க்கணும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இந்த ஃபெஸ்டிவல் எதுக்காக கொண்டாடுறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கு ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான். அதனால் இன்றைக்குமே அவங்க ஸ்கூல் பஸ் ஏறுறதுக்கு முன்னாடி நான் பொங்க பானையை அடுப்பில் வச்சுட்டேன். பொங்குறதையாச்சும் குழந்தைங்க பார்க்க முடியும்ல. ஸோ பொங்குறதுக்கு பானையில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இன்றைக்கி நான் பக்கத்தில் இந்தியன் க்ரோசரி போகிறப்போ அங்கே கரும்பு மட்டும்தான் எனக்கு கிடச்சிது. அந்த ஃப்ரெஷ் மஞ்சள் அது கிடைக்கல. அதனால் வீட்டில் இருக்கிற அந்த காஞ்ச மஞ்சள் இருக்கும் இல்லையா, அதை மஞ்சள் கயிறில் சுற்றி அதுதான் நான் கட்டியிருக்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி 1 கப்பு பால் எடுத்து நினைக்கிறேன். நான் மொத்தத்துக்கு இன்றைக்கி 1 கப்புக்கு அரிசி பருப்பு அது எல்லாத்தையும் எடுத்துருக்கிறேன். அதனால் அதுக்கு 6 கப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த 6 கப் தண்ணியில் 2 கப்பு பால் இருக்கும். அதுக்கப்புறம் மிச்சம் 4 கப்பு 2 கப் நம்ம அரிசியை கழுவி எடுத்தோம் இல்லையா, அந்த தண்ணி திருப்பி 2 கப் நார்மல் வாட்டர் இதெல்லாம் ஊற்றிருக்கிறேன். இந்த 6 கப்பு தேவையான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு 5 கப்பே போதும். பட் இதில் நான் இந்த பொங்கி வந்ததுக்கப்புறம் நான் அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்தும் வச்சுருந்தேன். எதுக்குன்னா அதுக்கப்புறம் அரிசி பருப்பு வேகிறப்போ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ. பால் காசு கூட அந்த சைடு தான். அவ்வளோ எடுக்காதீங்க, கொஞ்சம் போல.
தம்மத்தோண்டு பேருக்கு எடுத்து போடணுமா? எப்படியும் போடணும். ஆமாம், அது நான் போட்டுக்கிறேன். நாங்க சொல்லிருங்க. ஹாப்பி பொங்கல். இந்த வருஷம் யூஎஸ் பொங்கல், போன வருஷம் யூஎஸ் தீபாவளி. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல்மா. சூப்பர். எல்லாரும் நல்லபடியா காய்ச்சோட எங்க கூட சேர்ந்து நீங்களும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன பண்றீங்கன்னு காட்டுங்க. இந்த வருஷம் அட்லாண்டா பொங்கல், நியூ ஜெர்சி பொங்கல் கிடையாது அம்மாவுக்கு, அட்லாண்டா பொங்கல். இந்த வாசல், எங்க வீட்டு வாசல் பொங்கல் இல்ல, ஆமா, வாசல் பொங்கல். சர்க்கரை பொங்கல். ஓ வச்சாச்சா? நான் இப்பதான் வைக்க போறீங்கன்னு நினைச்சேன். சர்க்கரை பொங்கல். சூப்பர் சூப்பர். வடைக்கு அரைச்சி வச்சிருக்கு பாருங்க. மணி இப்பதான் 9 ஆயிருக்குது, அதுக்குள்ளாடி அங்க முடிச்சாச்சு. நாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். மதியானத்துக்கு காய்கறி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர். ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் பால் பொங்கியாச்சு. நான் எப்போதுமே வந்துட்டு அந்த வெள்ளை பொங்கல் பண்ண மாட்டேன். ஒரேடியாக பால் பொங்கினதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சக்கரை பொங்கலாகவே பண்ணிடுவேன். நான் எடுத்துருக்கிற பானை கூட பார்த்திங்கன்னா சின்ன பானை தான். எங்கள் 4 பேருக்கு, அதுக்கப்புறம் பக்கத்தில் யாருக்காச்சும் கொஞ்சமாக கொடுக்கறதுக்காக மட்டும்தான் வந்து கம்மியான குவான்டிட்டிலே பண்ணுவேன். இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் எங்கள் வீட்டில் எப்போதுமே மிச்சம் இருந்து இருந்து ஃப்ரிட்ஜ்லேயே இருக்குங்க. யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் டுகு குடுவுக்கு பிடிச்ச ஸ்வீட்லேயே ரொம்ப ரொம்ப இஷ்டமானதுன்னா சக்கரை பொங்கல் தான். அதுவும் எதுக்காக சாப்பிடுவாங்கன்னா, அதில் இருக்கிற ரெய்சன்ஸ்க்காக. ஸோ அவங்களுக்காகவே நான் எப்போதுமே நிறைய ரெய்சன்ஸ் போட்டு நிறைய நெய் போட்டு தான் பண்ணுவேன். குழந்தைங்களும் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நானும் ஸ்ரீதரும் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துப்போம். அதுக்கு தான் சரி ஜாஸ்தியும் பண்ணுறது கிடையாது. ஓரளவுக்கு குவான்டிட்டி பண்ணோன்னா டக்குன்னு முடிஞ்சு போயிடும். எப்போ தேவையோ அப்போ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம வீட்டில் இப்போ வந்துட்டு சக்கரை பொங்கலும் பண்ணி முடிச்சாச்சு. டுகு குடுவும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நான் வந்து இப்போ 1 கப்பு அந்த ரைஸ் பருப்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன்ல, அதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 1/2 கப்பு, 1 1/2 கப், ஆமாம் 1 1/2 to 1 1/4 கப்பு நான் வந்து வெல்லம், அது வெல்லம் அதுதான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த சாரி வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒருத்தவங்க கிட்ட தான் நான் வாங்கியிருந்தேன். 2 சாரி நான் வாங்கினேன். ஒன்று கோல்டு கலர், இன்னொன்று வந்து ஐ திங்க் ஒரு மாதிரி நேவி ப்ளூ கலர் ஏதோ ஒன்று வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஓகே தாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு நான் அவங்க ஃபோட்டோவில் வீடியோவில் காட்டுறப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. பட் எனக்கு என்னென்னா லைட்டாக நம்ம வந்து ஊக்கு மாட்டுற அந்த இடத்துல கூட வந்து அந்த நூல் ரொம்ப இழுக்கிற மாதிரி தோணுது. அண்ட் பின்னாடி இருக்கிற சாரியில் ஃபால்ஸ் இல்லாததுனால ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால சாரி வந்துட்டு மேலே மேலே எழும்பி போகிற மாதிரி இருக்குது. சாரி ரொம்ப டெலிகேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப வாஷ் பண்ணவே முடியாது, சான்ஸே இல்லை. பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் எனக்கு அந்த குஞ்சலம் வந்துட்டு அந்த சாரியில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்காக தான் நான் அது வாங்கியிருந்தேன். கட்டியிருந்தப்போ அம்மாவும் நல்லா இருக்குதுன்னாங்க. கலர் காம்பினேஷன், ஏன்னா அந்த குஞ்சலத்தில் கூட ஆரஞ்சு இருக்குதா. நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் போடணுன்னே யோசிக்கல. வேறு ஏதாச்சும் வந்து கலர்ஃபுல் ப்ளவுஸஸ் இருக்கும் பாருங்கள், மல்டி கலர் இருக்கிற மாதிரி, அது போடலான்னு நினச்சேன். அப்புறம் டக்குன்னு தான் கையில் சரி குஞ்சலத்துக்கு மேட்ச் ஆகுற மாதிரி போடலாமேன்னு இந்த ப்ளவுஸ் என்கிட்ட ஏற்கனவே ஒரு சாரிக்கு இருந்தது. அதுதான் நான் எடுத்து போட்டேன். ஸோ வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற மகா பெரியவா கோயிலுக்கு தான் வந்திருக்கிறேன். அதுவும் காலையில் நேரம் இன்றைக்கி வந்ததுனால வந்து சுத்தமாக கூட்டமே இல்லை. அப்படியே கோயில் வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருந்தது. யூசுவலாக இந்த கோயிலில் வந்து நல்ல கூட்டம் இருக்குங்க. பட் காலையில் நேரத்தில் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் இல்லையா, அதனால இன்றைக்கி யாரும் இல்லை. சாயங்காலத்துக்கு அப்புறம் நல்ல கூட்டமாக இருக்கும். ஸோ நான் போயிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு பிரசாதமாக அங்கே வந்து வெண்பொங்கல் வச்சுருந்தாங்க. நிறைய நெய் ஊற்றி, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, திருப்பி வந்து கேசரி எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு தேவையானது மட்டும் நான் கொஞ்சமாவது எடுத்துகிட்டு வந்தேன் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி லஞ்ச் நான் என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறேன்னா, சாம்பார், அப்புறம் வந்து அது பேர் என்ன, பருப்பு வடை கொஞ்சம் தான் நான் பண்ணேன். மிச்சது வந்துட்டு அந்த சைடில் ஃப்ரை ஆகிட்டு இருந்தது. திருப்பி அவியல் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு முட்டைக்கோஸ் கூட்டு அண்ட் கொஞ்சமாக நெல்லிக்காய் ஊறுகாய். இந்த நெல்லிக்காய் வந்துட்டு ஃப்ரோசன் நெல்லிக்காவாக இருந்ததா, திருப்பி அதை வந்துட்டு டீஃப்ராஸ்ட் பண்ணிவிட்டு வைக்கிறப்போ என்னமோ ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸாக இருந்தது. பட் ஆக்சுவலாக ஸ்ரீதருக்கு வந்துட்டு இந்த மாதிரி நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதனால் அவருக்கு பண்ணி கொடுத்தாச்சு. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு 2க்கு என்னமோ தான் நல்லா திருப்தியா 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். எனக்கு எல்லாத்த விட எனக்கு சர்க்கரை பொங்கல் இந்த வருஷம் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்தது. யூசுவலா நம்ம வந்துட்டு குக்கர்ல வேக வைக்கிறப்போ எல்லாமே ஈக்குவலா வெந்துரும். அரிசி, பருப்பு. பட் நான் வந்து இந்த மாரி வெண்கல பானையில வைக்கிறப்போ எனக்கு எப்போதுமே அரிசி வெந்துரும். ஆனா அந்த சிறுபயிறு இருக்கும் பாருங்க, சாரி அந்த பாசிப்பயிறு இருக்கும் பாருங்க, அது எனக்கு வந்து அ ஒரு சில டைம்ல ஒரு 20% என்னமோ தாங்க வேகும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது நல்லாவே வேகாது. அதனால இந்த தடவையும் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஐயோ! இது வந்துட்டு இந்த தடவை வேகுமா? வேகாதான்னு சொல்லிட்டு பயத்திலே இருந்தேன். ஆனா இது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லாவும் வெந்திருந்தது இந்த தடவ. ஸோ அவருக்குமே நல்லா இருக்குதுன்னாரு. அத விட குட்டூடுகு ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப திருப்தியாவே சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டாங்க. ஸோ எங்க வீட்ல இந்த வருஷம் பொங்கல் ரொம்ப சிறப்பா இருந்தது. உங்க வீட்ல நீங்க நல்லபடியா கொண்டாடினீங்களா? உங்க வீட்ல லஞ்சுக்கு அதாச்சும் பொங்கல் அன்னைக்கு லஞ்சுக்கு என்னலாம் நீங்க பண்ணீங்கங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நான் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். பாய்.